ஹலோ மக்களே! கண்டிப்பா இந்த வீடியோல என்ன பேச போறோம் அப்படின்னு எல்லாருமே ஆர்வமா வெயிட் பண்ணிட்டு இருப்பீங்க. நிச்சயமா கண்டிப்பா நம்ம விகாவ பத்தி தான் பேச போறோம். என்ன ஏது அப்டேட் எதுவுமே வரலையே அப்படின்னு நெறைய கமெண்ட்ஸ்ல வந்து பார்க்க முடியுது. அப்டேட் எதுவுமே இல்ல அப்படின்னாலும், அ ஒரு முக்கியமான விஷயத்த பத்தி இந்த வீடியோல பேசணும். இப்ப நம்ம நெறைய பிடிஎஸ் வீடியோ வந்து நம்ம வந்து பார்த்துருந்தோம். அங்க வந்து பார்த்தீங்க அப்படின்னா, காவேரியும் அ குட்டி காவேரி அம்மு இருக்காங்க இல்லையா? அவங்களும் இப்ப இருக்கிற காஸ்டியூம்லயே வந்துட்டு, அவங்க வந்து ஒரு பிடிஎஸ் வீடியோ வந்து ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. அப்ப இதுலேருந்து என்ன தெரியுது அப்படின்னா, ஆல்ரெடி விஜய் வந்து வந்துகிட்டு இருக்காரு இல்லையா வீட்டுக்கு, காவேரி வீட்டுக்கு அம்மாவ கூட்டிட்டு. அங்க வந்து பார்த்தீங்க அப்படின்னா, காவேரி வந்து அவங்க அம்மா கூட சண்டை போட்டுக்கிட்டு இருக்காங்க. எப்படி விஜய் தம்பி தான் மாப்பிள பொண்ணு கேட்டு போயிருக்காங்க அப்படின்னு சொல்லும்போது, காவேரி வந்து பயங்கரமா கோவப்படுறாங்க இல்லையா? அந்த நேரத்தில அவங்க உள்ள வந்துடுறாங்க. எனக்கு தெரிஞ்சு காவேரி அத வந்து வெளியில காட்டிக்க மாட்டாங்களோ அப்படின்னு சொல்லி தோணுது. ஏன் அப்படின்னா, விஜய் மட்டும் வந்தா கூட கோவப்படுவாங்க. கூட பாப்பாவும் வர்றதுனால, அவ அம்மா அப்படின்னு சொல்லிட்டு அவ ஏக்கத்தோட வர்றதுனால, காவேரி வந்து அத ஸ்டாப் பண்ணிட்டு, நார்மலா எப்பயும் போல பேசுவாங்க அப்படின்னு சொல்லி தான் எனக்கு தோணுது. இது ஏன் இந்த வீடியோல நான் வந்து சொல்றேன் அப்படின்னா, என்னோட கமெண்ட்ஸ்ல வந்து பார்த்தீங்க அப்படின்னா, ஒரு ஃபேன்ஸ் வந்து கேட்டிருந்தாங்க. இது வந்து விஜய் கூட கோவப்படுவாங்களா காவேரி அப்படின்னு. எனக்கு தெரிஞ்சு கோவப்பட மாட்டாங்க. நிச்சயமா நான் சொல்றேன் கோவப்பட மாட்டாங்க. அம்மா கிட்ட தான் போனதுக்கப்புறமா கோவப்படுறதுக்கு நெறைய சான்ஸ் இருக்கு. விஜய் கிட்ட வந்து தாத்தா, பாட்டி வந்தது தாத்தா, சித்தி இவங்கலாம் வந்ததே தெரியாத மாதிரியே நடந்துப்பாங்கன்னு சொல்லி தான் எனக்கு தோணுது.